ஹலோ விவாஸ், இன்னைக்கான தமிழக அரசியலை பற்றிய ஒரு பரபரப்பான அப்டேட் வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது திமுக இனி சும்மா விடாது அப்படின்னும் ராகுல் காந்தியை வறுத்தெடுத்த சோனியா காந்தி இதில் பார்க்கும் பொழுது ஒரு கடுமையான பாய்ச்சல் உருவாக்கி இருக்கிறதாகவும் கூறப்படுகிறதுங்க. அப்படி என்ன விதமான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது, இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தோல்வியை தழுவியதை தொடர்ந்து காங்கிரஸ் எடுத்த கூட்டணி முடிவு தற்போது அகில இந்திய அளவில் கட்சிக்கு பெரும் தலைவலியாகவே உருவெடுத்திருக்கிறது. திமுகவுடனான பல ஆண்டுகால நட்பை முறைத்து கொண்டு ஆட்சியை பிடித்த விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் உடனடியாக கைகொடுத்தது. இந்த திடீர் நகர்வின் மூலம் புதிய விஜயின் அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி உடனடி பரிசாக கிடைத்தன. தமிழகத்தில் சுமார் 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் பங்கு பெறுகிறது என்ற கொண்டாட்டம் ஒருபுறம் இருந்தாலும் டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் இதற்கான எதிரொலி வேறுவிதமாகவே உள்ளது. டெல்லி வட்டாரங்களின் தகவல் படி மூத்த தலைவரான சோனியா காந்தி ராகுல் காந்தியின் இந்த முடிவின் மீது கடும் கோபத்திலேயும் அதிருப்தியிலேயும் இருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலத்தில் கிடைத்த 2 அமைச்சர் பதவிகள் என்ற சிறிய லாபத்திற்காக அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியின் தூணாக விளங்கிய திமுகவின் நம்பிக்கையை காங்கிரஸ் இழந்துவிட்டது. இதனால் அகிலேஷ் யாதவ் ஆகியோரும் நம்மை நம்புவது இல்லை அப்படிங்கிறதே சோனியாவின் கவலைக்கு முக்கிய காரணம். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலினுடன் காங்கிரஸ் குடும்பத்திற்கு இருந்த நீண்டகால தனிப்பட்ட நட்பை முறித்து கொண்டு தாவிக பக்கம் சென்றது டெல்லி மேலிடத்தின் அவசரகோல முடிவு என அக்கட்சியின் மூத்த தலைவர்களே முணுமுணுக்க தொடங்கியுள்ளனர். ராகுல் காந்தியின் இந்த தவறான கணக்கீடு இப்போது அகில இந்திய அளவில் காங்கிரசுக்கு எதிராக திரும்பியுள்ளது. நீட் விவகாரத்தில் மாபெரும் வெற்றி பெற்றுள்ள காக்ரோச் ஜனதா கட்சியுடன் திமுக கைகோர்த்தது. தேசிய அளவில் ஒரு மாபெரும் 3வது அணியை கட்டமைக்க தீவிரமாகவே இறங்கியுள்ளது. சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், PRS மற்றும் திமுக ஆகிய மாநில கட்சிகள் அனைத்தும் CJP தலைமையிலான இந்த புதிய கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வருகின்றன. மிக முக்கியமாக இந்த 3வது அணியில் காங்கிரஸ் முற்றிலும் புறக்கணிக்க அனைத்து மாநில கட்சிகளும் முடிவெடுத்துள்ளன. தமிழகத்தில் கிடைத்த தற்காலிக அதிகார பசிக்காக தேசிய அளவில் பாஜகவுக்கு எதிராக உருவெடுக்கவிருந்த மாபெரும் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் இப்போது தனிமைப்படுத்தப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வரும் லோக்சபா தேர்தலில் CJP திமுக கூட்டணி இளைஞர்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்று களமிறங்கும் போது மறுபுறம் தாவேக காங்கிரஸ் கூட்டணி பெரும் சவாலை சந்திக்கும். தாவேகாவுடன் இணைந்து பெற்ற 2 அமைச்சர் பதவிகள் தேசிய அளவில் காங்கிரசின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வெறும் 2 அமைச்சர் பதவி அந்த கட்சியின் மாநில எதிர்காலம், தேசிய எதிர்காலம் இரண்டையும் உடைத்து நொறுக்கும் அபாயம் தற்போது ஏற்பட்டிருக்கிறதாகவே ஒரு மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசியலில் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்கான விஷயங்கள் அதிகரிக்க தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது காங்கிரஸினுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணுங்க. இது ஒரு புறம் இருக்கு. மற்றொரு புறமோ தமிழக வெற்றி கழகத்தில் பல ஆண்டுகளாக உடைத்த நிர்வாகிகளுக்கு உரிய அங்கீகாரமும் பொறுப்புகளும் வழங்கப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கட்சியில் தங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படாமல் புதிதாக இணைபவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறி சென்னை புழுதிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தாவேக நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்தனர். இதன் காரணமாக தாவேகாவின் 186வது வட்ட இணை செயலாளர் சந்தோஷ் தலைமையில் 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகி
திமுக மூத்த தலைவர் மா சுப்பிரமணியன் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்து கொண்டனர். இதற்கு முன்னதாக களியங்காவிகளை பகுதியைச் சேர்ந்த தாவிக்க நிர்வாகி ஒருவரும் அதிருப்தி காரணமாக அதிமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. தாவிக்காவில் இருந்து விலகி மாற்று திராவிட கட்சிகளில் இணையும் இந்த நிர்வாகிகள் அனைவரும் வார்டு மற்றும் வட்ட அளவிலான சிறிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் என்றாலும் இவர்களின் இடமாற்றம் அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை மனதில் வைத்தே அடிமட்ட தொண்டர்களையும் வார்டு நிலை நிர்வாகிகளையும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தங்களது பக்கம் ஈர்த்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். அடிமட்ட அளவில் தாவேகாவின் வாக்கு வங்கியும் கட்டமைப்பையும் பலவீனப்படுத்த திராவிட கட்சிகள் திட்டமிட்டு செயல்படுவதாக இந்த நகர்வுகள் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவில் பல்வேறு குளறுபடிகள் இருந்த நிலையில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மூத்த நிர்வாகிகளுக்கு இடையேயான மோதல் அதிகரித்திருக்கிறது. அதிமுகவின் தேர்தல் தோல்வியும் இதற்கு மிக முக்கிய காரணம். கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களையும் வெற்றியை பெற முடியாத காரணத்தால் அதிமுக தலைமை மீது எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அதிருப்தி ஏற்பட்டது. இதன் காரணமாக அதிமுக நிர்வாகிகள் மட்டுமின்றி எம்எல்ஏக்களும் அக்கட்சியை விட்டு விலகினர். இதில் 6 எம்எல்ஏக்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகாவில் இணைந்ததால் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அதிமுக தரப்பில் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஏற்கனவே 3 கட்ட விசாரணை நிறைவடைந்த நிலையில் தற்போது 4ஆம் கட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் சபாநாயகர் ஜி.சி.டி. பிரபாகர். ஆனால் இம்முறை யாரும் எதிர்பார்க்காத வகையில் இபிஎஸ்ஐயும் அடைத்திருக்கிறார் சபாநாயகர். இதன்படி வருகிற ஜூலை 30ஆம் தேதி தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அலுவலகத்தில் 4ஆம் கட்ட விசாரணை தொடங்க உள்ளது. அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த 6 எம்எல்ஏக்களும் சுய விருப்பத்தின் பேரில் தான் ராஜினாமா செய்தோம் என சபாநாயகரிடம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தங்கள் தரப்பு விளக்கத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்பாகவே தெரிவியுங்கள் என சபாநாயகர் தெரிவித்திருக்கார். அதன் பிறகு எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் சபாநாயகர் ஜி.சி.டி. பிரபாகர் தெரிவித்திருந்தார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவில் ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிக்கலாம் என அதிமுக தலைமையிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் இதற்கு மறுப்பு தெரிவித்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனாலும் கூட நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுகவின் ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்தனர். இதனால் சட்டசபையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை எதிர்த்து இபிஎஸ் தரப்பினர் சபாநாயகரிடம் புகாரும் அளித்தார். இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மீண்டும் ஒன்றாகவே இணைந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது.